வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த வீக்கோட அனலைசிஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற அனலைசிஸ் நம்ம கோல்டு எடுத்து பார்க்குறோம். ஓகேங்களா? அவங்க சேனலில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கிளாஸஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பட் எனக்கு கரெக்டாக இந்த டைம் செட் ஆக மாட்டேங்குதுங்க. அதனால தான் கிளாஸஸ் எடுக்க முடியறதில்லை இப்போது. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் என்ன கிளாஸஸ் வந்து கரெக்டாக என்னால் பண்ண முடியறதில்ல. அதுக்கு வந்து மன்னிக்கவும். அதை நான் செட்டப் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக மறுபடியும் ரெகுலராக நம்ம கிளாஸஸ் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஃபாரெக்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் நம்ம வந்து யூடியூப்பில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் GreenPips சேனலில். சரிங்களா? அதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ப்ளேலிஸ்ட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். அதாவது பிகினராக இருக்கிறவங்க. சரிங்களா? அனலைசிஸ்ங்கிற ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும், நம்ம எவ்ரி வீக்கு டெய்லி அனலைசிஸ் வந்து அது வரும். இப்போது பிகினர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட் போட்டிருக்கோம். அப்புறம் ஃபாரெக்ஸ் பற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கவர் பண்ணியிருக்கேன் நான். இல்லை எனக்கு வந்து இது வந்து கிளாஸஸ் பார்த்திங்கன்னா 1 hour அந்த மாதிரி வரும். ஸோ எனக்கு 1 hour என்னால் பார்க்க முடியலன்னா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன கேட்டிங்கன்னா ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1 hour நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம வந்தாலும் பார்க்க முடியல, அதை பார்த்து என்னால் அந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? அது யாருமே அந்த மாதிரி ட்ரேடே பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா ட்ரேடுக்குங்கன்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் 1 minute 2 minute எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். அதுக்கு வந்து இந்த டைம் வந்து நீங்கள் ஒதுக்கியே ஆகணும். அது ஒன்று. ஸோ அதனால் வீடியோஸ் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை 4 தடவை பாருங்கள். என்னோடய வியூஸ்க்கு வேண்டி நான் சொல்லலை, உங்களுடைய நாலேஜுக்கு வேண்டி சொல்கிறேன். ஏன்னா புரிதலுங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை வேறு மாறுதல் இருக்கும். ஸோ அது நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்குறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக எந்த வீடியோ நீங்கள் நம்ம போனாலும் சரி, எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒன்று. லைவ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேறு காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும். டெலிகிராம் குரூப் இருக்குது, சேனல் இருக்குது, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸ்லையுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. சரி, இப்போ நம்ம வந்து அனலிசிஸ் வந்து போயிடுவோம். ஓகே, இப்போ வந்து மந்த் முடிஞ்சிருது இல்லையா? ஸோ நம்ம வந்து மந்த்லிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது நம்ம லாஸ்ட் வீக்கு அனலைசிஸ் போடல, அதுக்கு முன்ன வீக்லேயே நம்ம சொல்கிறோம் கோல்டு செல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் பை ஆயிடுச்சுங்க என்னங்க அப்படின்னு சொல்லி 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அப்போது நீங்கள் பை ஆயிட்டுன்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. கோல்டு வந்து ஸ்டில் வந்து செல் தான். ஓகேங்களா? ஏன் இந்த ஜோன் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். பட் இது எகெயின் மறுபடியும் நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆகி ஹோல்ட் ஆகுதோ அப்போ தாங்க மார்க்கெட் வந்து பை. சரிங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்டில் செல் தான். எவ்வளோ ஹை வருதோ அந்த ஹைலெல்லாம் செல் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா செல்லை போட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ பை எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பை எடுக்கலாம். பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து எடுக்க வேணாம்னு சொல்கிறேன். என்ன காரணம்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் செல் ட்ரெண்டில் இருக்குது. அதுதான். சரிங்களா? இப்போ ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 3 monthஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலில் வந்து எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். பக்காவாக கொடுத்துருக்கு. பாடி க்ளோசிங் இங்கே, அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பாருங்கள், அந்த ஓப்பன் ஆகிட்டு அதே இடத்துல போய் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ரெண்டாவது அப்புறம் எகெயின் அதே இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு தென் செல் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இது ரீடெஸ்ட்டுக்கு வேண்டி மார்க்கெட் மேலே போச்சு. இப்போ எகெயின் பாருங்கள், கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த ஜோன் இந்த லெவல் சொன்னோன்னா 1089.14 லெவலில் மார்க்கெட் போய்ட்டு எகெயின் வந்து ஃபால். அப்போது அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆனால் மட்டுமே தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பைக்கு வந்து சேஞ்ச் ஆகுங்க. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் தான். சரிங்களா? இது வந்து லாங் டேர்மு. இது வந்து மந்த்லி வைஸு. ஓகே, நம்ம வீக்லி பார்ப்போம். வீக்லி பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல் தான். சரிங்களா? செல் ட்ரெண்டில் தான் இருக்குது கிளியராக. ஸோ செல்லு தான் சான்ஸுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை தான் எகெயின் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த இடத்துல.
ஸோ செல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள். ஓகே, இன்கேஸ் வந்து மார்க்கெட் பை ஆனால் கூட 1832 லெவலுக்கு கிட்ட இருந்து அங்கேருந்து எகெயின் வந்து செல் தான். சரிங்களா? ஸோ அது நம்ம டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இது நம்ம லைன் சார்ட்டில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லைன் சார்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸை வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம இந்த டிப்பையும் நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இந்த 2 இதையுமே நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இது ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. தென் ட்ரெண்ட் லைன் கீழேயும் மார்க்கெட் வந்துருச்சு. ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம பார்க்க போகிறதில்ல, ஏவரேஜாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ வந்து ட்ரெண்ட் லைனையும் வந்து மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. தென் ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து எகெயின் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வேணி மார்க்கெட் போகலாம். அப்படியே போனோன்னா 1800 லெவல் வரைக்கும் போயிட்டு எகெயின் மார்க்கெட் வந்து ஃபால் தாங்க. சரிங்களா? அதை நம்ம ட்ராப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இப்படி தாங்க. சரிங்களா? எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் தான். சாரி கமெண்ட்டுங்க. ஓகே, அகெயின் வந்து 1725 இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இங்கே செல் போட்டு அப்போ நம்ம விட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுடைய அக்கௌண்ட் சைஸை பொறுத்து, உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது பொறுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாமா, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறீங்க. கால் பண்ணி ரிப்ளை கொடுக்குறோம். பட் இந்த கேள்வியில் மற்றவங்களுக்கும் இருக்கும். ஸோ அது நம்ம வீடியோவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. அது எந்த மாதிரி அக்கௌண்ட்டில் நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? அது நான் சொல்கிறேன், எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளோ வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன கரன்சிக்கு வந்து எப்படி மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அக்கௌண்ட் $100 அக்கௌண்ட்டை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு பண்ணுறோம். அப்புறம் $1000 அக்கௌண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வருது. அப்புறம் இப்போ நீங்கள் வந்து செல் போட்டு அப்படியே விட்டுருவீங்களா, இல்லை பை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து சின்ன அக்கௌண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல் ட்ரேடை வந்து நம்ம கேட்ச் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். பட் அதுக்கான மைண்ட் செட்டும் அதுக்கான பொறுமை, ரெண்டாவது வந்து ஓகே அப்படிங்கிறதும். சில பேர் வந்து மந்த்லி எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. சில பேர் வந்து டெய்லி ஒரு ப்ராஃபிட் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ டெய்லி ட்ரேட் செட்டப்புக்கு வந்து நம்ம லாங் டேர்ம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு லாஸ் வேணால் லாங் டேர்மில் நம்ம விடுறோம். ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ஷார்ட்டாக எவ்வளோ சின்ன ப்ராஃபிட் கண்ணில் பார்த்து எக்ஸிட் ஆகிடும் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பண்ணும்போது உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும், எப்படி நம்ம இந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், நம்ம என்ன சைஸ் அக்கௌண்ட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரிங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்றைக்கி அனலைசிஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து செல் தான் ப்ரோ. சரிங்களா? எவ்வளோ ஹை வரும்போதெல்லாம் செல் அடிங்க, அவ்வளோதான். கன்ஃபர்மேஷன் கிடச்சா செல் அடிங்க. 4 ஹவர்ஸில் பார்க்கும்போதும் சேம் அதே தான். லைன் சார்ட்டில் பார்த்தா இன்னும் அக்யூரேட்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 ஹவர்ஸில் அக்யூரேட் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், செல்லு செட்டப் தான். பைக்கான எந்த சான்ஸும் இல்லை. அப்படி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஹை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எகெயின் இதுக்குள்ளே தான் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 1800க்குள்ளே தான் ரீடெஸ்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் பை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன பை வேணால் எடுக்கலாம். சரிங்களா? டெய்லியில் வச்சு பார்க்கும்போது சின்ன பை எடுக்கலாம். 1830 வரைக்கும் ஒரு பை எடுக்கலாங்க. எப்போ எடுக்கலாம் அப்படின்னா 1800க்கு மேலே ஹோல்ட் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில், அதாவது இந்த லெவல் 1807-10 லெவலுக்கு மேலே ஒரு க்ளோசிங் ஆகும்போது, டெய்லி சார்ட்டில் க்ளோசிங் ஆகும்போது ஒரு சின்ன பை எடுக்கலாம். இது வரைக்கும்னா 1830 வரைக்கும் ஒரு குட்டி பை எடுக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை முடிவு பண்ணுறது பொறுத்து தான். நான் ஒரு சைடு தான் சொல்கிறேன். நான் வந்து இதுக்கு மேலே போனால் அப்படி, அதுக்கு மேலே போனால் இப்படி, இதுக்கு கீழே வந்தால் இப்படி செல்லு, இதுக்கு கீழே வந்தால் செல்லு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது.
ஓவரால் ட்ரெண்ட் நம்ம எந்த சைடு இருக்கோம் அதை மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சும்மா லெவல்ஸ் சொல்கிறதுக்காக இல்லை, இப்போ வந்து செல் தான். சரிங்களா? இன்கேஸ் அது மாறிடுச்சு அப்படின்னா அது அடுத்தது என்னங்கிறத பார்ப்போம். ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் ஏதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு மூவ் பண்ணோம். பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக தான் பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல் ட்ரெண்ட் தான். சரிங்களா? இதில் பை எடுக்கிறது வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1830 வரைக்கும் பை எடுக்கலாம். எடுக்கிறதா இருந்தால் அது எப்போ எடுக்கணும் அப்படின்னா 1807 மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சுன்னா வேணால் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம், சின்ன பை. சரிங்களா? அப்புறம் எகெயின் அங்கேருந்து செல் ஆகிறது தான் வாய்ப்புகள் அதிகம். பட் நான் இப்போவே இங்கேருந்தே செல் தான் சொல்கிறேன். சரிங்களா? 1800 பிலோவிலேருந்து எகெயின் வந்து செல் தான் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வீக் வந்து மார்க்கெட்டோட அனலைசிஸ் இது தாங்க. பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றிகள், வணக்கம்.